அனைவருக்கும் வணக்கம். நேத்து மதியம் வரைக்கும் நம்ம விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்றதை பார்த்த உடனே இப்படி விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள்லாம் எங்க அண்ணனை பேசுன்னு சொன்னீங்களே, எங்க அண்ணன் பேசினா என்ன ஆகும் பார்த்தீங்களா அப்படின்னு உதயநிதி சட்டமன்றத்துல அப்படியே பயந்து ஓடுற மாதிரியும் விஜய் அவர்கள் அப்படியே ஒரு மாசா ஸ்பீச் கொடுக்குற மாதிரியும் எக்கச்சக்கமான எடிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த பக்கம் திறந்து பார்த்தீங்கன்னாலும் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசின வசனம் தான். அது சினிமாத்தனமா இருக்கு. இது மக்கள் பிரச்சனை இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில திமுக தாவேக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லையா, நாட்டுக்கு என்ன நல்லது இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு தரப்பு கேள்வி கேட்டுட்டு இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இப்படி ஃபுல் என்ஜாய்மெண்ட் மோட்லயே இருந்தாங்க. இதை வச்சே நாங்க இன்னும் 10 வருஷத்துக்கு ஆட்சியை பிடிச்சிருவோம் அந்த அளவுக்கு ஒரு ஃபயர்ல இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நைட்டு திரிஷா அவர்கள்ட்ட இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அவர்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடிய புகைப்படம். சரியாக விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு நைட்டு பிறந்தநாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, நள்ளிரவு 12 மணிக்கு திரிஷா அவர்கள் கூட தான் விஜய் அவர்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாரு. அதற்கான புகைப்படத்தையும் வெளியிட்டு ஒரு போஸ்ட்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்துடக்கூடாதுன்னு தான் விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு ஃபுல்லா அம்மா எதுவும் போஸ்ட் போட்டுறாதீங்க, எதுவும் இந்த மாதிரி நீங்களும் விஜய் ஒன்னா இருக்கிற போட்டோலாம் எதுவும் வெளியிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு கெஞ்சுறாங்க, ஒரு தரப்பு மிரட்டுறாங்க, ஒரு தரப்பு சாப விடுறாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போஸ்ட் போடலை. ஆனா அடுத்த நாள் நைட் அந்த போஸ்ட்டை போட்டாங்க. சட்டமன்றத்துல அப்படியே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு மாசு இருந்துச்சோ அது அப்படியே இறங்குது. இந்த போஸ்ட் பேசு பொருளாகுது. அதை விட பல மடங்கு ட்ரெண்ட் ஆகுது. நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த ஒரு போஸ்ட் தான் இருக்கும். இந்த திரிஷா அவர்கள் கூட சேர்ந்து கேக் வெட்டின அந்த ஒரு போட்டோ தான் இருக்கும், செலிப்ரேட் பண்ண போட்டோ. அது ஒரு அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா இவர்களால முட்டு கொடுக்கவே முடியல. இல்ல இது அவங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்கன்னு பார்த்தா புலம்புறதே விஜய் ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா நேரடியா இது அண்ணன் தங்கச்சிக்கான உறவு, ஏன் நீங்க இப்படி கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மையான நட்புங்க, உண்மையான நட்புக்கான இலக்கணமா 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதையே நீங்க கொச்சப்படுத்துறீங்கன்னா அப்படி ஒரு எடிட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மெயினா தாவேக்காவினர் விஜய் ரசிகர்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திரிஷாவை அப்படியே ஷேம் பண்றது. திரிஷா பாத்தீங்கன்னா திட்டுறது. எப்படி எங்க அண்ணன் கூட இருக்கிற போட்டோ வெளியிடலாம், எப்படி நீ எங்க அண்ணன் கூடவே இருக்கலாம், எப்படி நீ எங்க போனாலும் எங்க அண்ணன் எங்க போனாலும் பின்னாடியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி திரிஷாவை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கு நேற்று மட்டும் கிடையாது. விஜய் அவர்கள் திரிஷா அவர்கள் பத்தின அந்த ஒரு பிரச்சனை எப்போ பேசப்படும் பொருளா மாறுதோ, இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தன்னோட டிவோர்ஸ் பெட்டிஷன்ல ஒரு நடிகையுடன் இந்த மாதிரி தொடர்புல இருந்தார் அப்படிங்கிறத குறிப்பிட்ட உடனேவே அந்த ஹேட் ஃபுல்லாவே அப்படி திரிஷா பக்கம் வந்துருச்சு. ஒரு நடிகையோடு தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்லி விஜயை தான் சங்கீதா அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் அடிக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திரிஷாவை. திரிஷாவால தான் பிரச்சனை. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் திரிஷாவையும் விஜயையும் ஒன்னா சேர்த்து படையெடுத்த லோகேஷ் கனகராஜ் மேலதான் பிரச்சனை. அவர் தான் இப்படி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு, நம்ம நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டாருன்னு சொல்லி அவரை போட்டு அடிக்கிறது. இப்படி சம்பந்தமே இல்லாம யாரை கேள்வி கேட்கணுன்றது இல்லாம யாரையாவே கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட விஜயை பார்த்து இது சரியில்லை தலைவரே, இல்லை இது சரியில்லை அண்ணன், எதுனாலும் சொல்லலாம், அவங்க விருப்பம் தான், அப்படி கூட சொல்லி பேசி புரிய வைப்பாங்களான்னா கிடையாது. இதுல கலாட்டா ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த சேனல்ல இருந்து. என்னன்னா திரிஷா அவர்கள் ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டியில நான் கில்லி படத்துல இருக்கிற மாதிரி பயந்தெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன், நான் உண்மையான காதலுக்காக ரியல் லைஃப்ல போராடுவேன் அப்படின்னு பேசிடுறாங்க. அந்த வீடியோவை மேல போட்டு கீழே பிறந்த நாளைக்கு கேக் கட் பண்ணதை போட்டிருக்காங்க. அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஆமா நான் காதலுக்காக விஜய் கூட போராடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தில்லியில நிஜமாவே நான் பாவமான பொண்ணுதான், நிஜ வாழ்க்கையில எப்படி பண்ண மாட்டேன், ஹீரோட சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுவேன். இன்னொன்னு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் யாரு கூட இருக்கலாம் அப்படிங்கிறது அவரோட சுதந்திரம். நம்ம அதுல போயிட்டு எதுக்கு நீங்க திரிஷா கூட கேட்க விட்டீங்கன்னு கேட்க போறது இல்லை. ஆனா இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாருமே திரிஷாவை மட்டுமே கேள்வி கேட்கறாங்களே, ஏன் விஜயத்தை பக்கம் பார்த்து யாருமே திரும்பி எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இல்ல. இதுல பெண்களுமே அப்படிதான். நீங்க உடனே ஆண்கள்லாம் ஆணாதிக்கவாதிகளா இருக்காங்க, அதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பெண்கள் இப்போ ஒரு பெண் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க பாருங்க, எடிட் பண்ணி அவர்களே இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இமேஜினேஷன்லேயே வாழ ஆரம்பிச்சிடுறது. அப்படி ஒரு வீடியோ ஒன்று வந்துருக்கு பாருங்க. உனக்கு இங்க என்ன வேலை, போ விடுங்க, நான் எதுவும் செய்யல, போய் சொல்லாத, அவங்கிட்ட உனக்கு என்ன உறவு, இது தப்பா நினைக்கிறேன், நாங்க நண்பர்கள் மட்டும்தான், வெளியே போ, இந்த வீட்டை விட்டு போ, என்ன விடுங்க, இனி நீங்க வரக்கூடாது. அதாவது திரிஷாவை வெளியே அனுப்பி விட்டுட்டு விஜயை கண்டிக்கிறாங்களாமா.
எதுக்கு? விஜய் அவர்கள் ஒரு பேச்சுவாக்கில் நீங்கள்லாம் என் நெஞ்சில் குடியிருக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளை நான் அப்படிலாம் பேசின உடனேவே இன்னும் வீட்டில் ஒருத்தர் நினைச்சிட்டு அப்படியே உரிமையோடு கண்டிக்கிறாங்களாமா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இவர்கள் வந்து இதை ஒரு கட்டத்தில் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு எடிட், அதுவும் இதே மாதிரி தான். விஜய் அவர்கள் வந்து அந்த கேக் கட் பண்றதுல சங்கீதா மற்றும் ஜேசன் சஞ்சயோட அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சு அப்படியே அந்த திரிஷா அவர்களை வெளியே அனுப்புற மாதிரி. நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. இப்படி எல்லாம் வீடியோ போட்டு என்ன இவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல என்னதான் சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு பார்க்கும்போது விஜய் என்ன நல்லவருங்க. திட்டம் போட்டு இந்த திரிஷா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் எப்படியாச்சும் வந்து டீஃபேம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க நிம்மதியை கெடுத்துட்டாங்க திரிஷா. நாங்க சந்தோஷமா இருந்தோம், திமுக காரங்க எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம், ஆனால் திரிஷாவை சமாளிக்க முடியல அப்படிலாம் போட்டு போஸ்ட் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கேள்வினா, இதுல விஜய் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறத எப்போ ஏத்துக்க போறாங்கன்னு நமக்கு புரியல. ஒண்ணு. இன்னொன்னு, நேற்றைய தினம் அந்த விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், நேற்றைக்கு முந்தின தினம் வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து ஒரு கேக் ஒன்று கொண்டு வராங்க. அந்த கேக் சர்ச்சைக்குரிய கேக்கு. விஜய் அவர்களுடைய புகைப்படம் வந்து மேலே இருக்கு, சிலை மாதிரி மேலே இருக்கு, கீழே தமிழ்நாட்டினுடைய வரைபடம் இருக்கு. அதே வந்து ஒரு தவறான சித்தரிப்பு. பட் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தாண்டி கொண்டு வராங்க. அந்த கேக்கை வந்து கட் பண்ணாம தலைமைச் செயலர் திருப்பி அனுப்புறாங்க. காரணம் என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா சமூக வலைதளங்கள்ல தாவேகா தொண்டர்கள் பரப்பின செய்தி என்ன அப்படின்னா, திருவள்ளூர்ல அமோனியா வாயு கசிவு மூலமாக 9 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த செய்தியில துக்கத்துல கேக்கு வெட்டி கொண்டாடாம தன்னுடைய பிறந்த நாளை அப்படியே கொண்டாடாம விட்டுட்டாரு எங்க தலைவர் விஜய் அவர்கள்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு, அன்னைக்கு நைட்டு தான், முந்தின நாள் நைட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நள்ளிரவு கேக் வெட்டி கொண்டாடிருக்காங்க. சரியா 12 மணிக்கு. இதுல வந்து என்ன சொல்ல வராங்க, இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, கேக்கை வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸா மாத்துறது. இப்படி விஜய்க்கு எதிரான செய்திகள் எது வந்தாலும் அப்படியே வந்து விஜயை மட்டும் அப்படியே பாதுகாத்து நிற்கிறது. இது தேர்தலுக்கு முடிஞ்சது பின்னாடி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பின்னாடி மட்டும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே தாவேகா கட்சி தொடங்கியதுக்கு பின்னாடியே அரசியல் ரீதியா கூட விஜய் அவர்களுக்கு எந்த விதமான விமர்சனங்களும் வந்துடக்கூடாது, யாருமே விஜய் எடுத்து கேள்வி கேட்டக்கூடாது, அப்படி கேட்கிறவங்களும் நாம வந்து என்ன வேணாலும் பதிலுக்கு பேசி விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு திரிஷா வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல எத்தனை பேர் வந்து சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் பெட்டிஷனை படிச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு வந்து திரிஷாவை தங்கச்சிங்கிறது, திரிஷா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது, இவங்க எல்லாருமே சங்கீதா பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வராங்கன்னா நமக்கு புரியல. இப்ப சமீபத்துல ஜூன் மாசம் 15ஆம் தேதி அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துச்சு. அப்போ வந்து வீடியோ காலில் தான் 2 பேரும் சங்கீதா விஜயும் ஆஜராக தான் சொல்லியிருந்த போது அது முடியாதுன்னு சொல்லி அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ மறுபடியும் அவர்கள் வந்து நேரில் ஆஜராகும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அந்த வழக்கு மறுபடியும் மீண்டும் விசாரணைக்கு வருது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். ஸோ இப்போ அந்த பெட்டிஷன்லயே சங்கீதா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது, என்னுடைய கணவருக்கு வேறு ஒரு நடிகையிடம் தொடர்பு இருக்கு, அதை நாங்கள் திருத்தி கொள்ள சொல்லி அவர் வந்து திருத்தி கொள்ளவில்லை, அதனால எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து இவங்க கூட இருக்கணுமா அவங்க கூட இருக்கணுமா நம்ம முடிவு பண்ண வேணாம். ஆனால் மனைவி டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கவும் விஜய் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. டிவோர்ஸும் கொடுக்கல, மியூச்சுவல் டிவோர்ஸ்னா உடனே கிடச்சிருக்குமே. இவங்க 2 பேரும் விரும்பியும் டிவோர்ஸ் வந்து விஜய் அவர்கள் கொடுக்கல, சங்கீதாக்கு டிவோர்ஸும் கொடுக்கல. ஆனால் அந்த நடிகையோட புகைப்படங்கள்லாம் வெளியாகி நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த பெட்டிஷன்லேயே சங்கீதா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த பெட்டிஷன் வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் இறுதியில் வந்து வெளியாகுது. அது வந்து கிட்டத்தட்ட அது லீக் ஆகுதுன்னு வச்சுப்போமே. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செய்தி வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு திரிஷா கூட யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒரே கலரில் வந்து போட்டு போகிறாப்புல விஜய் அவர்கள். இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்ததாக வந்து தொடர்ச்சியாக என்னென்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படியே திரிஷா கூட இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் முடிவு வந்தது பிறகு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போதும் திரிஷா அவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கான்வாய், முதலமைச்சருடைய கான்வாயில் வந்து அஜித்குமாரினுடைய தாயார் மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க போகும்போதும் திரிஷா அவர்கள் கூட போயிருப்பாங்க. அந்த கான்வாய் வாகனத்தில் எப்படி அவங்க போகலாம், சட்டத்தில் இடம் இருக்கா, இது மரபை மீறது இல்லையாங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வரும். அதெல்லாம் பற்றி துளியும் கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே வந்து நார்மலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்குது அப்படின்னா, திரிஷா அவர்கள் பற்றி இன்னைக்கு தாவேக்காவினரே வந்து அப்படி கொந்தளிக்கிறாங்க, இது சரியில்லையே, நமக்கு வந்து பெண்கள் ஓட்டெல்லாம் போகுது, பெண்கள்கிட்ட போய் எப்படி நம்ம நாளைக்கு போய் ஓட்டு கேட்போம், நம்ம வந்து தமிழ்நாட்டு பெண்களை அக்கா தங்கைங்கிறோம், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து தவறான முறையில் நடந்து கொண்டா நம்ம சும்மா இருப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன தரப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய அளவில் இதற்காக வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக இவர்கள் திரும்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை.
என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து விஜய் பக்கம் தான் நிற்போம், விஜய் நாங்கள் டிஃபெண்ட் தான் பண்ணுவோமே தவிர பெரிய அளவில் கொஸ்டின் கூட பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் இவர்களோட. இன்னொன்று, இந்த தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றத பாருங்க. விஜய் அவர்கள் அங்கே போய் கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கலாம், என்ன கூட என்னன்னாலும் பண்ணிருக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் சமூக வலைதளங்களை பதிவிட்டால் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகுன்றது தெரிஞ்சும் அதை வந்து அவர் பண்றாரு அப்படின்னா இந்த ஃபேன்ஸ் பத்தி அவருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இல்ல இந்த மாதிரியான ரசிகர்கள் குறித்து, தாவேகா தொண்டர்கள் குறித்து அவர்கள் எப்படி டீல் பண்றாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இவர்கள் வந்து தங்க வீட்டுல ஒரு நபராக தான் விஜய் அவர்களை பாக்குறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அவர் எப்படி பாக்குறாரு, திரிஷா அவர்கள் எப்படி பாக்குறாங்க? இதுல திரிஷா மட்டும் திட்டிட்டு இருக்காங்க, திரிஷா தான் போஸ்ட் போட்டாங்கன்னு. விஜய் அவர்களினுடைய அனுமதி இல்லாம, இல்ல அவருடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒரு போஸ்ட்டை போட முடியுமா? ஊரே திட்டுறாங்கன்றது அவருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் இதை பண்றாங்க. நீங்க பழகிடுவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஃபேன்ஸோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சட்டமன்றத்துல கூட ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வசனங்கள் பேசிட்டு இருக்காரு. சினிமாவில் எப்படி வந்து பேசுவாங்களோ, ஃபேன்ஸுக்காக ஒரு டைலாக் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சட்டமன்றத்தையும் அவருடைய உரை வந்து இருக்கு. ஒரு சினிமா டைலாக் ரைட்டர் தான் அதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிய வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பஞ்சா இருக்கும் வசனம் எல்லாமே. அது எல்லாமே எதுக்காக? ஃபேன்ஸ் வந்து கொண்டாடணும், ஃபேன்ஸை வந்து அப்படி ஒரு ஆக்டிவ் மோட்லேயே வச்சிருக்கணும். சும்மா நம்ம நார்மலாக போயிட்டு அறிக்கை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மேலே இருக்கிற கிரேஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு பக்காவான பிளான் வச்சுக்கோங்களேன். சரி, அது அவருடைய ஸ்டைல், ஒவ்வொருத்தருக்குமே எழுதி கொடுக்க ஆள் இருப்பாங்க, அவங்க பண்ணிக்கிடும், தப்பு இல்லை. ஆனால் இது மாதிரி தான் அவர்கள் நாளைக்கு திரிஷா அவர்களே நார்மலைஸ் பண்ணி டிவிக்கேல ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து தேர்தலில் நிற்க வச்சாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை கேட்கறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்க போறதும் இல்லை. ஏன்னா ஓட்டு போடுற நாங்களே ஃபீல் பண்ணல, உட்கார்ந்து பேசுற நீ எதுக்கு கேள்வி கேட்கறன்னு நாளைக்கு நம்மகிட்டே தான் கேள்வி கேட்பாங்க. திரிஷா அவர்களுக்கு மக்கள் விருப்பம் இருந்தா ஓட்டு போட போறாங்க, இல்லைன்னா விட்டுற போறாங்க. அது ஏன் நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் திரிஷா அவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாதா? ஏன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு கூட கேட்பாங்க. சட்டத்தில் இடம் இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அடிப்படையில் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டு நீதிமன்ற வாசல் நிற்கும் போது என்னைய வீட்டில் கூட இங்கே ஏற்ற மாட்டேங்கிறாங்க, வீட்டில் தங்கறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கும் பொழுது அது அடிப்படையில் பொதுவெளிக்கு வந்ததற்கு பின்னாடி அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது தனி மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறதா அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பதிவு பண்ணிட்டு, ஆனால் இதனால நாட்டுக்கு எந்த நல்லதும் வரப்போறது கிடையாது. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறது மூலமா, இப்போ அவர் வந்து எங்கே போனார், யார் கூட இருந்தார், இதெல்லாம் பேசுறது மூலமா தமிழ்நாட்டுக்கும் எந்த நல்லதும் வரப்போறது கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஆன்லைனில் வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, திரிஷாவை வந்து நீங்கள் போய் டார்கெட் பண்ணி அடிக்கும்போது தான் நமக்கு இங்கே சில சிக்கல்கள் வருது. இது ஒரு தவறான போக்கு. என்ன நடந்தாலும் விஜய் அவர்களுக்கும் தப்புல சரி பங்கு இருந்தாலும் நாங்கள் விஜய் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் திரிஷாவை தான் அடிப்போம் அப்படின்னு பேசுகிற மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப டாக்ஸிக்கான ஒன்று. அதை வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து மாற்றிக்கணும். இதுக்கப்புறமாச்சும் வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுதுன்னா, உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்காரு, எங்கள் அண்ணன் மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா விஜய் கேள்வி கேளுங்க, இது தப்பு, இது வந்து ஒழுக்கமற்ற செயல் அப்படின்னு அவருக்கு நீங்கள் பாடம் எடுக்கலாம். நீங்கள் பேசுகிறத அவர் கேட்க போகிறதும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் உலக்குமுறலை, உங்களுடைய அந்த மனக்கவலை வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் கொட்டலாம். ஏன்னா அவர் தான் வந்து அத்தாரிட்டி, அவர் தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் பவர் தமிழ்நாட்டிலேயே. வேற யாருமே அவரை வந்து ஒடுக்கவோ இல்லை மேனிப்புலேட் பண்ணவோ முடியாது. சொல்லப்போனால் அவராகவே அவருக்கு எடுத்துக்கக்கூடிய முடிவுகள் தான் இது எல்லாமே. இன்னும் பல பேர்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதற்கப்புறம் தாவேக்காவுடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அப்படியே மாசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனால் இதுக்கப்புறம் வந்து தமிழக மக்கள்கிட்ட அவருடைய செல்வாக்கு வந்து பெரிய அளவில் குறைய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது லாஜிக்கலாக பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நேச்சுரலாக செல்வாக்கு குறையணும், அப்படிதான் அது இருக்கணும். ஆனால் அது அப்படி இருக்குதானா? இல்லை. தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயம் வெளியே வந்துச்சு, இந்த விஷயம் பலரெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி விஜய் அவர்கள் முதலமைச்சர். அதனால் தமிழக மக்களை வந்து நம்ம கணிக்கிறதோ இல்லை அவர்களினுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்றத நம்ம முன்கூட்டியே சொல்றதெல்லாம் இதற்கப்புறம் சாத்தியமே கிடையாது. ஸோ இதை வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தாவேகா தொண்டர்களினுடைய பார்வைக்கு விட்டுறலாம். ஒரு சில கேள்விகள் தான் இருக்கு. திரிஷாவை மட்டும் கேள்வி கேட்குறீங்களே, எதுக்கு நீங்கள் விஜய் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி ரீல் போஸ்ட்லாம் போட்டு எதுக்கு யாரை நீங்கள் வந்து காப்பாற்ற பார்க்குறீங்க அப்படின்றத கேள்வி தான். அதில் வந்து விஜய் அவர்கள் தான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம், என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து டிஃபெண்ட் பண்ணி தான் நாங்கள் இருப்போமே தவிர நாங்கள் விஜய் அவர்களை எந்த விதத்துலையும் அக்யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான போக்கு. அதை மாற்றிக்கங்க. நன்றி.